நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரின் தந்தையை காவலில் எடுத்து விசாரிக்க நெல்லை நீதிமன்ற சிபிசிஐடி இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரான மென்பொருள் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் கடந்த ஜூலை 27ஆம் தேதி நெல்லை கேடிசி நகர்ல காதல் விவகாரத்துல அவரை வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா கவின் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் என்பவரை பாளையங்கோட்டை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர் குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. சுர்ஜித்தின் பெற்றோர்களான தமிழ்நாடு சிறப்பு காவல்படை உதவி ஆய்வாளர்களான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால இருவரும் பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. காவலர் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் பெற்றோருக்கு இந்த கொலையில் சம்மதம் இருப்பதாக புகார் தெரிவித்த கவினின் பெற்றோர் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை பெற மாட்டோம் என போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. பின்னர் சரவணன் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு கவினின் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக்கொண்டு தகனமும் செய்யப்பட்டிருக்காங்க. கவினின் கொலை வழக்கானது இப்போது சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டிருக்கு. தற்போது வழக்கு விசாரணை சுர்ஜித் மற்றும் அவரின் தந்தையை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்காங்க. நெல்லை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவின் மீதான விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விசாரணை பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் என்ன நடக்க போகுது, விரிவான தகவல்களும் வெளியாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.